ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் CorelDRAWல தீம் கலரை மாற்ற முடியுமா என்பதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். நார்மலா எங்களோட மொபைல் போன்ல தீம் கலர் இப்ப எல்லாரும் பிளாக் தான் நார்மலா யூஸ் பண்றாங்க. ஐபோன்ல போன்ல எல்லாம் இப்ப பிளாக் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட்லயும் பிளாக் வெர்ஷன்ஸ் வந்தது. அதே மாதிரி எங்களுக்கு CorelDRAW ஒர்க் ஸ்பேஸையும் எங்களோட கலரை மாற்ற முடியும். ரைட், அதை எப்படி நாங்க மாற்ற முடியும் என்பதை இந்த லெசன்ல நாங்க பார்ப்போம். நாங்க CorelDRAWல ஃபைல் மெனுல டூல்ஸ் மெனுக்கு போவோம். டூல்ஸ்ல ஆப்ஷனுக்கு போயிட்டு கஸ்டமைசேஷனுக்கு போவோம். ஃபைல் மெனுல டூல்ஸுக்கு போகணும். டூல்ஸ்ல ஆப்ஷனுக்கு போயிட்டு கஸ்டமைசேஷனுக்கு போகணும். இந்த கஸ்டமைசேஷன்ல எங்களுக்கு இந்த ஃபோன்ட் மற்றது எல்லாத்துடையும் சைஸையும் எங்களுக்கு கூட்டி குறைத்துக் கொள்ள முடியும். இதை அட்ஜஸ்ட் பண்றது மூலமாக. அதே மாதிரி இது 100% வச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்களுக்கு இத தீம் கலரை எங்களுக்கு கூட்டி குறைக்க முடியும். இதுல லைட் கலர் தான் தீம் இருக்குது. இதை எங்களுக்கு மீடியமாக மாற்ற முடியும், டார்க் கலராக மாற்ற முடியும். அதுவும் இல்லாம எங்களுக்கு தேவைன்னா பிளாக் கலராகவும் மாற்ற முடியும். பிளாக் கலராக மாற்றி ஓகே கொடுத்தவுடன் எங்களோட ஒர்க் ஸ்பேஸை பாருங்க என்ன மாதிரி இருக்கு. இதுல எங்களோட பேஜ் மட்டும் தான் ஒயிட்டாக இருக்கும். மற்ற ஒர்க் பேஜ் எல்லாமே டார்க் கலர் தீமுக்கு மாறிடும். மிகவும் மோர் தென் 2-3 ஹவர்ஸ் கம்ப்யூட்டர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ற ஆட்கள் இப்படி பிளாக் கலருக்கு அவங்களோட தீமை மாத்தி வச்சுக்கொண்டா அவங்களோட கண்ணுக்கு அது மிகவும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். கண்ட்ராஸ்ட்ல இருந்து இது அவங்களோட கண்ணை பாதுகாக்கும். அதனால நண்பர்களே, இந்த கலர் சேஞ்சை மாற்றி இதுல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இது இலகுவாக இருந்தா இந்த கலர் சேஞ்சை மாற்றி இதில் உள்ள பயனை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி.